பிஆர் செட் பண்ணி யார் இந்த வீட்டில் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. அதுதான் சர்க்குலராக படிக்கிறார் கமருதீன். சேச்சி என்ன சொல்கிறாங்கன்னா, சாண்ட்ரா, எனக்கு தெரிஞ்சு 2 பேருங்க, கமருதீன் அண்ட் சபரியை நான் சொல்லுவேன். என்ன காரணம்னா, அவங்களுக்கு ஒர்க் பண்ணாங்களே ஒரு டீம், அவங்களே எங்களை வந்து அப்ரோச் பண்ணாங்க. மாதம் மாதம் எவ்வளோ போஸ்ட் போடணும், வாரம் எப்படி பண்ணணும், எப்படி பூம் பண்ணணும், எல்லாத்தையுமே படுத்து தரோம். ஒரு 10லேருந்து ஒரு 20 லட்சத்துக்குள்ளே செலவாகும் அப்படின்னாங்க. நீங்கள் யாருக்கு இங்கே பண்ணுறீங்கன்னா, நாங்கள் கமருதீன் சபரிக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்களே வாக்குமூலம் கொடுத்தாங்க. அதனால் இவங்களுக்கு கண்டிப்பாக பிஆர் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சாண்ட்ரா சொல்ல அதிர்ச்சி அடைகிறாரு கமருதீன். ஐயோ, என்னடா நம்மளுடைய குட்டெல்லாம் வெளில வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதட்டம். சபரி கூட அவ்வளோ பதட்டம் அடையல. கமருதீன் பயங்கரமாக பதட்டம் அடைஞ்சு அதுக்கப்புறம் தான் இந்த பேட் டச் விஷயத்தெல்லாம் கொண்டு வரார். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு விக்ரம் டீம் வந்து எனக்கும் விக்கலுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடந்ததுன்னா என்ன மட்டம் படுத்தி அவரை ஹைலைட் பண்ணுற மாதிரி கொண்டு போவாங்க அப்படிங்கிறாரு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக நடந்தது என்னன்னா, அந்த விக்கல் டீமுக்கான கண்டென்ட்டு பாரு தான். அவங்க விக்கலை தொடுறது கூட கிடையாது. அதுக்கு அடுத்ததாக வினோத் என்ன சொல்கிறாருன்னா, பிஆருங்கிற வார்த்தையை நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். நான் இருக்கிறதே ஒரு வாடகை வீடு, எனக்கு அதை பற்றியெல்லாம் திங்க் பண்ணுறது கூட முடியலப்பா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நிலையில் இங்கே உள்ளே வந்தேன். என்னால் முடிஞ்சதை நான் விளையாடிட்டு இருக்கேன். எனக்கு சத்தியமாக பிஆர் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. என்னால் நம்ப முடியாது. அவருக்குன்னு ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஒரு வேளை அது அன்பால் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோ.